நீங்க பாக்குற இந்த பட்டர் அமுலோடதுன்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க எப்பயாச்சும் ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில இத நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். அமுல் பட்டர் கூடவே இன்னொரு பட்டர் இருக்கும். அது பேர் தான் டெலிஷியஸ். பீப்புள் டெலிஷியஸ லோ குவாலிட்டின்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அமுல் பட்டர் டாப் குவாலிட்டின்னு சொல்லி பேர் எடுத்தது. அது மட்டும் இல்லாம டெலிஷியஸ் அமுலை விட 3 டைம்ஸ் சீப்பர். ஆனா உண்மையில இந்த டெலிஷியஸ் அமுலோட ப்ராடக்ட் தான் சொன்னா நம்புவீங்களா? இது 30 டேஸ் ஆஃப் பில்லியன் டாலர் மார்க்கெட்டிங் சீரீஸ்ல டே 9. என்னன்னு சொல்லி டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க உடனே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டு ப்ராடக்ட்டோட பேக் பேக்கேஜிங்க எடுத்து செக் பண்ணி பார்த்தா மேனுஃபேக்சர் ஒரே ஆள் தான். மார்க்கெட்டிங்ல இதுக்கு பேர் தான் பிராண்ட் டிஸ்டன்சிங்னு சொல்லுவோம். அமுல் பட்டரோட இமேஜ் வந்து பிரீமியம் அண்ட் ஹெல்த்தியானது. ஆனா டெலிஷியஸ் உண்மையிலே பட்டரே கிடையாது. அது ஒரு ஃபேட் ஸ்ப்ரெட். இத பாமாயில் வச்சுதான் பண்றாங்க. அமுல் மட்டும் அவங்க சொந்த பிராண்ட் நேம் இதுல போட்டிருந்தா பீப்புள் அமுல சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ஸும் பண்றாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல அமுல் பிராண்டோட டோட்டல் ரெப்புடேஷனுமே டேமேஜ் ஆயிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு செட் பட்ஜெட் கஸ்டமர்ஸ், இன்னொரு செட் பிரீமியம் பிராண்ட் இமேஜ், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணதான் அமுல் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க.